ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இது 15வது கொஸ்டினில் சிஓஏ ப்ராக்டிக்கலில் 15வது ப்ராக்டிக்கலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் க்ரியேட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு கொடுக்குற அந்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு திரும்பவும் இப்போ விண்டோஸ் கீ +6 வின்வேர்டு ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இருக்கிறத வச்சு அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம செய்யணும். அட்வர்டைஸ்மெண்ட்டு பல டிசைனில் செய்யலாம், ஆனால் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு டைமே இல்லை. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சதே செஞ்சு அங்கே கொண்டு போய் செஞ்சுட்டு வாங்க. இன்கேஸ் நான் செஞ்சதை கூட நீங்கள் புரியுது அப்படின்னா இந்த ஒரே மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை வந்து வேறு எதுவும் இல்லை, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம செஞ்சு முடிக்கணும். அதுதான் இப்போ பெரிய விஷயமே. அதுவும் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறதுனால குறிப்பிட்ட ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் தான். அந்த டைம் உங்களுக்கு பத்தாமல் போய்டும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திரும்ப திரும்ப சொல்கிறத தான், செஞ்சதே செஞ்சாலும் சரி, சிம்பிள் அண்டு பெஸ்ட்டாக குயிக், வெரி வெரி ஃபாஸ்ட். இப்போ என்ன செய்கிறீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இன்சர்ட்டில் இப்போ ஷேப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ரெக்டாங்கிள் இப்படி போட்டுக்கோங்க. சுமாரான நார்மல் சைஸ்க்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ரொம்ப குயிக்காக இங்கே பாருங்கள், அதே இன்சர்ட்டில் தான் ஷேப் எடுத்தோம், இன்சர்ட்டில் தான் டெக்ஸ்ட் பாக்ஸு. டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ், அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ போயிட்டு ஃபார்மெட்டு தான், அதாவது இன்சர்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு ஃபார்மெட்டு ரெக்டாங்கிள், இதை வச்சே நம்ம எவ்வளோ வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ ஃபில்லு எடுத்துக்கோங்க, அதாவது ஷேப்பு ஃபில்லு, இந்த ஃபில்லு ஒரு கலர் போட்டுக்கோங்க, எல்லோ. அடுத்தது என்ன பண்ணீங்க, ஷேப்பு லைன் வந்து அதே பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யுங்க, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகுதா, பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர், சும்மா கேபிட்டலில் அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே ஷிஃப்ட் ஹோம்னா செலக்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென், அவ்வளோதான். ஓரளவு வந்தவுடனே இதை என்ன பண்ணுறீங்க, ஹோம் டேபுக்கு போயிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு கொடுத்துட்றீங்க. போல்டு பண்ணணுன்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் போய் ஏதாவது ஃபாண்ட்டு, அதுவும் ஃபாண்ட்டு முதற்கொண்டு நீங்கள் கரெக்டாக ஒரே மாதிரி போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு எடுத்துக்கோங்க. இதோ இதாமல் கொஞ்சம் இதுக்கா ரொம்ப தேடிட்டெல்லாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ கொஞ்சம் அழகாக என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த ஃபாண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், முடிச்சிருங்க. அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு படம் வேணும். படம் வேணும்னும் போது திரும்ப இன்சர்ட்டுக்கு போயிட்டு இதோ பாருங்கள், வேர்ட் ஆர்ட்லாம் இருக்குது, எல்லாமே செய்யலாம். இன்சர்ட்டுக்கு போயிட்டு கிளிப் ஆர்ட் எடுத்துக்கோங்க. கிளிப் ஆர்ட்டில் வந்து கம்ப்யூட்டர்னு இருக்குது, ஏன்னா கோச்சிங் சென்டரு, கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. கோன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு படம் இருக்கா, இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வேர்டு இதோ பாருங்கள், இன்சர்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ட்ரா டெக்ஸ்ட், இங்கே ஏதோ வந்திருக்கு, அதை டெலீட் பண்ணிவிடுவோம். இதோ பாருங்கள், இதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ ட்ரா இன்சர்ட் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கோங்க. ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே போயிட்டு சும்மா சின்னதாக போட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ 2 இடமும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். இந்த வேறு என்னமோ இருக்குது, அதான் வந்துடுச்சு தெரியாமல். அடுத்து கண்ட்ரோல் இசட், அதை டெலீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இன்னொன்று போட்டுக்கிறீங்க. இன்சர்ட் போயிட்டு திரும்பவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ், இங்கே இன்னொன்று போட்டுக்கிறீங்க. சின்னதாக போட்டால் போதும், கொஞ்சம் ஆரோவால் நவுத்திக்கலாம் அல்லது கொஞ்சம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் போயிட்டு கிளிப் ஆர்ட்டில் இது மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், திருப்பி இதை பெருசு பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே விட்டாலும் சரி, சும்மா சின்னதாக இருந்தாலே போதும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டோம்ல டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்,
ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப்புக்கெல்லாம் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டு தான். ஷேப்பு ஃபில்லு அங்கே ஒயிட்டில் இருக்கா, நோ ஃபில் கொடுத்துருங்க. அவுட்லைன் இருக்கா, அதுவும் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணுறீங்க. இதை கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. போயிட்டு திரும்ப இன்சர்ட் போங்க, கிளிப்பார்ட் போங்க. ஒரே இது செஞ்சிங்கன்னா போதும். அந்த கம்ப்யூட்டர்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் இருக்கான்னு பார்ப்போம். அது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகே, அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கம்ப்யூட்டர் இது வந்துருக்குல்ல, இதை டெலீட் பண்ணிடுவோம். இங்கே இருக்க பாருங்கள். சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் கிளிப்பார்ட்டில் சரி இதை எடுத்துக்கோங்க. இது வந்துடுச்சா, அதை விட்டுருங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். இதை பெருசு பண்ணுறதுனா பண்ணலாம், அல்லது அப்படியே இருக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட்டோட இதே அதுதான். ஷேப்பு ஃபில்லு, நோ ஷேப்பு ஃபில்லு, அதே போல் நோ அவுட்லைன். அது ரெண்டுமே வேணாம், சும்மா கொடுக்கணுங்கிறதுக்காக. பெஸ்ட்டு கோச்சிங் சென்டரா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப போங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுங்க, ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ், அதில் இப்படி போடுங்க. ரொம்ப வேணாம், இவ்வளவு போடுங்க. அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அது இது பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுதா, இங்கே வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ். ஓகேங்களா? அடுத்தது என்ன போடுறீங்க, COA, DCA, டேலி, PGDCA, HDCA, அவ்வளோதான். இதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, கலர் கொடுக்குறீங்க. எல்லாத்தையுமே போல்டு. இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் போய்டும். ஹோமுக்கு போயிட்டு போல்டு கொடுக்குறீங்க. ஏதாவது மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். நமக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கெலாம் நேரம் கிடையாது. இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து வேறு கலர் கொடுத்துருங்க. ஒரு இதெல்லாம் வராது, இந்த மாதிரி டார்க்கு இது மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணீங்க, இது முடிச்சுதா? இப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இங்கே செலக்ட் ஆகிருக்கா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே, அதே சைஸுக்கே இங்கே பாருங்கள், இப்படி டோட்டலாக வந்துடுச்சு. இதை மட்டும் இந்த சின்ன சிலுவையாக வருது இல்லை, அப்போ அது செலக்ட் ஆகக்கூடாது. அது பின்னாடி வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் ஆகலை. இப்போ முதல்ல செலக்ட் ஆகிருந்தது, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, இந்த குட்டி சிலுவையாக வருதா, இதை வச்சு இங்கே போதும். இங்கே டைப் ரைட்டிங் கோர்சஸ், சரி அது ஒரு கலராக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், ஒரே அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். அடுத்தது இங்கே வந்து அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் சீனியர், இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு. இப்போ தமிழ் ஹை ஸ்பீடும் போடணும் அப்படின்னு சொன்னால் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் லைன் ஸ்பேஸு, அங்கே போயிட்டு ஒரு லைன் கொடுக்கலாம். அல்லது 1.5 லைனே கொடுத்தீங்கனாலும் அங்கே ரிமூவ் கேட்குது பாருங்கள், ரிமூவ் 1.5 லைன் 1.5 கொடுத்துட்டு இங்கே 1.15 கொடுத்துட்டு அதுக்கு இடையில இருக்க ரிமூவ் ஸ்பேஸை எடுத்துடுறீங்க. அப்போ என்ன இருக்குது, தமிழ் ஹை ஸ்பீடு ஷார்டன், இவ்வளோ தான். இதை போட்டுக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அதை நம்ம வழி காட்டணும்ல, அந்த வழிக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அதே. இப்போ ஷேப்ஸ் ஷேப்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வே போகிற மாதிரி, இது எங்கே இருக்குது, இதோ இருக்கா, இதை எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான், இப்படி வே போகிற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிற மாதிரி, நம்ம தானே. கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை போயிட்டு ஷேப்பை ஃபில் பண்ணுறீங்க. ஷேப்பை என்ன ரெட்டில் ஃபில் பண்ணிடலாம். ரெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன அடிக்க போகிறீங்க, மெயின் ரோடு விழுப்புரம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது செல் ஏதோ 4 6 8 10 செல் நம்பர், இது கூட நம்பர் கூட போட்டுக்கலாம். நம்பர் 110, கம்மா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி போட்டுட்டு விட்டுருங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்டு, சிம்பிளாக. ஏன்னு கேட்டால் இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம வந்து விளையாடக்கூடிய இடம் இல்லை, அது வந்து அவசரமாக நம்ம எக்ஸாமை முடிச்சுட்டு வரக்கூடிய இடம். இதுவே போதுமானது. நம்ம என்ன பெஸ்ட் கோச்சிங் கொடுத்துட்டோம், இதையே கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம், இதையே கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்கணும், அதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என் இதில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ப்ரிப்பேர் எ ரெஸ்யூம், இது செகண்டு 14th செகண்ட் டிவிஷன். இப்போ எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ அதே போல் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோஸ் 6 வின்வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரெஸ்யூம்னு டைப் பண்ண போகிறோம். இது வந்து பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து A4 இருந்தாலும் சரி தான், இதை பாருங்கள் எங்கே இருக்குது, A4 தான் இருக்குது, A4 இருக்குது. ப்ளஸ் வந்து மார்ஜின் போகிறீங்க, மார்ஜின் பார்த்துக்கிறீங்க, கஸ்டம் மார்ஜின் வைக்கிறீங்க. 2.54 இருக்குது, அவ்வளோ வேணாம். கீழே இதை வச்சு ஒரு 2 cm கூட வச்சுக்கலாம், பாட்டமும் ஒரு 2 cm கூட வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ ரெஸ்யூம்னு அடிக்கிறீங்க, கேப்ஸில் RESUME. அடுத்து என்ன பண்ணுறோம், யார் அந்த பேருன்னு பார்க்குறீங்க, கே சேகர். அடுத்தது அவங்க என்ன, 1/121 மெயின் ரோடு 1 பார், இது 1/121, இது ஸ்மால் லெட்டர் MAIN. மெயின் ரோடு சர்ச் ஸ்ட்ரீட், மெயின் ரோடு விழுப்புரம், சென்னை 621589, ஏதோ ஒன்று பின்கோடு போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரெஸ்யூமை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் Ctrl+Shift> கொடுத்து Ctrl+V கொடுத்து Ctrl+E கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். Ctrl+Shift> Ctrl+V போல்டு, Ctrl+E சென்டர். அதே போல் இந்த சேகரையும் என்ன பண்ணுவோம், Ctrl+V கொடுத்துப்போம், Ctrl+V கொடுத்து இது பண்ணிக்கிறோம். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் கூட இடம் இருக்கா, கீழே
அதனால் ஹோமுக்கு போயிட்டு இந்த லைன் ஸ்பேஸு எத்தனை மேலே இருக்குது பாருங்கள், லைன் ஸ்பேஸு 1.5 இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கான். ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அதை கொடுத்துக்கிறீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த சேகரில் வச்சு ஒரு 5 டேபே செட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே கற்றுக்கோங்க. மெயில் ஐடி இது போல்டில் வேணாம், அதனால் இதை மவுஸால் செலக்ட் பண்ணி Ctrl B கொடுத்தீங்கன்னா போயிடும். இது அப்படியே இருந்த மணிக்கு எண்டு கீயை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துடும். இமெயில் ஐடி ஒரு கோலனை போட்டு ஸ்மால் லெட்டர் தான், SEKAR 1989@gmail.com இப்படின்னு போட்டுக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நேராக வச்சு தான் நவுத்த முடியும். இங்கேருந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்படி போயிடும். திரும்ப அண்டு Ctrl Z கொடுத்து இதை வேணான்னா பேக் ஸ்பேஸை எடுத்துட வேண்டியது தான். பேக் ஸ்பேஸை கொடுத்து அந்த ஸ்பேஸை எடுத்துகிட்டு இப்படி தான் போகணும் வேர்டில். இப்போ என்ன பண்ணணும், செல் 89567898 246865 ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்கிறீங்க, இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு கோடு போடுறீங்க. இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் இந்த லைன்ஸில் ஏதாவது ஒரு லைன் பாருங்கள். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் லைன் எடுங்க. இதோ இருக்குது பாருங்கள். இந்த லைனை ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டுருங்க. இது வரையிலும் போட்டிங்கனாலே போதும். லைன் இப்போ கலரில் இருக்குது. இப்போ லைனு திக்காக வேணும்னா இப்படி திக்கு லைன் கொடுத்துக்கலாம், எது வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ லைனோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, அதை பிளாக் ஆக்கிக்குவோம். இப்போ இங்கே போய் வச்சிங்கன்னா இங்கே போய் வச்சு இதோ பாருங்கள், இதே போல் Ctrl Shift Alt கொடுத்து இன்னொன்று கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதை இப்படி ஸ்பேஸ் பாரை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இங்கே வைக்கிறீங்க. இங்கேருந்து தானே வருது, இங்கே வச்சுட்டு சும்மா கேரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஏதோ ஒன்று அடிக்கிறீங்க. கேரியர் அப்ஜெக்டிவ். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நேமு. இங்கே பாருங்கள், சைடு ஹெட்டிங் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல் கேப்ஸில் ARSONAL பர்சனல் டீட்டெயில்ஸ். இதில் என்ன பண்ணுவீங்க, பர்சனல் டீட்டெயில்ஸில் நேம் ஸ்மால் லெட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்மால் கேபிட்டல் வச்சுக்கப்போ நேமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு டேப் இருக்குது பாருங்கள், இந்த டேபை கொண்டாந்து இங்கே சென்டராக ஒன்று வைக்கிறீங்க. அடுத்து ஒன்று இந்த ரோலரில் கிளிக் பண்ணிட்டுருவீங்க. அடுத்து அப்போ இங்கே வச்சுட்டு டேப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். அந்த கரெக்டாக நீங்கள் செட் பண்ண டேபு செட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், இங்கே எல்லுன்னு வருதா, இது லெஃப்ட் டேபு. அடிக்கும்போது அந்த சைடு எழுத்தெல்லாம் லெஃப்ட் சைடு போகும். இங்கே ஒரு கோலனை போட்டுட்டு அடுத்து டேப் அடிச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு வந்து நிற்கும். இப்போ நம்ம என்ன போட்டோம், கேசேகர் கேபிட்டல், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் போட்டுக்கலாம், K.S கேசேகரா. அடுத்தது என்ன போடுவோம், ஃபாதர்ஸ் நேம் அப்பாஸ்ட்ரஃபி. இங்கெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். திருப்பி அடுத்து அதே போல் கோலனை கூட காப்பி பண்ணி வச்சுட்டு Ctrl V கொடுக்கலாம், நம்ம கோலனும் போட்டுக்கலாம். ஃபாதர்ஸ் நேமு ஆர் ஃபஸ்ட் லெட்டர் R. ராமச்சந்திரன். அடுத்து நமக்கு என்ன வேணும், அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கோலன். அடுத்து என்ன பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த்து 12
ஐஃபன் போட்டுக்கோங்க. 12 10 ஒரு 89 ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு கேட்குறது தான். டேபு தான், ஒரே டேபு தான், ஒரே டேப், அவ்வளோதான். இப்போ ஜெண்டர் என்ன, சேகருங்கிறதுனால மேல். அடுத்து என்ன பண்ணுறீங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸ். திருப்பி அங்கே போயிடுதா, திருப்பி கண்ட்ரோல் இதை காப்பி பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள், மேரீடுன்னு கூட மேரீடு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, லாங்குவேஜஸ் நோன். தமிழ், கமா இங்கிலீஷ், ரீட் அண்டு ரைட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே கூட ஒரு ஐஃபன் கூட போட்டு இது பண்ணிக்கலாம், ரீட் ரைட்டு. அடுத்து லாங்குவேஜஸ் நோட், நேஷ்னாலிட்டி, கேஸ்ட்டுன்னு போடுவாங்க, அது போடாமையே இருக்கலாம். சரி, கேஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன். அடுத்து கேஸ்ட்டு, ஏன்னா கிறிஸ்டியன். இது போதுமான ஸ்பேஸ் தான், ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல போய் கொடுக்க போகிறோம், அதனால போதுமான ஸ்பேஸ் தான். இப்போ இந்த சேகரை மட்டும் பெருசு பண்ணுறோன்னா இப்போ என்ன, ஷிஃப்ட்டு F3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை கூட ஷிஃப்ட்டு F3 கண்ட்ரோல் B, அது மட்டும். அப்புறம் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். அதுக்கு வந்து நம்ம இதையே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை கண்ட்ரோல் B கொடுத்துருங்க, போதும் சைஸ்லாம். அதையே கண்ட்ரோல் C கொடுத்து இதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், QUALIFICATIU, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளில் போடுறோம். இன்சர்ட்டு டேபிள் எத்தனை வச்சுக்கலாம், ஒரு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இப்படி எடுப்போம், அப்புறம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இழுத்து இங்கே கொண்டாந்துடும். கொஞ்சம் இப்படி இதை பிடிச்சி மேலே கொண்டு போகணும். சரி, போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நான் சொன்னேன்ல, இப்போ என்ன பண்ணுவோம், கிளாஸு, குவாலிஃபிகேஷன், பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன், குவாலிஃபிகேஷன்னு போடுவோம். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், இதெல்லாம் எடுத்துக்கலாம், இவ்வளோ கூட வேணாம். இப்போ இந்த காலத்தை இங்கே வச்சு டெலிட் செல் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன வேணும், காலம்தான் வேணாம், ஒரு காலமே வேணாம், எடுத்துக்கிறோம். இதை இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் டேப் வச்சே போடலாம். அடுத்தது போர்டு பார் யூனிவர்சிட்டி. அடுத்து என்ன, இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்,
ஓகே. இது கூட தேவையில்லை. இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட் செல்லு, அது என்டையர், டெலிட் என்டையர் காலம்னா அதுவும் போயிடும். இதுக்கெல்லாம் யூஸ் தான் அது சொன்னது. இப்போ இதை வரையிலும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் அலைன்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். அது கேட்கும் செல் அலைன்மெண்ட்டு. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல் அலைன்மெண்ட்டு கொடுத்து, இதோ தெரியுது பார்த்தீங்களா, சென்டர், சென்டர் கொடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி தான் நம்ம பண்ணியிருப்போம். எஸ்எஸ்எல்சி எப்பவும் புள்ளிக்கமா. அடுத்தது என்ன பண்ணுவோம், கீழே அடுத்தது டேபு கொடுத்து எஸ்எஸ்எல்சி நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ஜி கேபிட்டல். சார் கவர்மெண்ட் ஹையர் விழுப்புரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்களா. இதை என்ன பண்ணணும், இங்கே இழுத்து விட்டு எதுக்கெல்லாம் தேவை அதிகமோ, இப்போ இதுக்கு கொஞ்சம் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் இப்படி இழுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சா. அப்புறம் சென்டர் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டேட் போர்டு. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங். அது நான் சும்மா அடிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். 89னா அதாவது இயர் ஆஃப் 1000னா 89, 99னா 2000ன்னு வச்சுப்போம். இயர் ஆஃப் பாசிங் 2000. அடுத்தது இது போடுறீங்க, ஹெச்எஸ்சி, H.S.C. இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு 65%ன்னு போட்டுருவோம், பர்சன்ட்டு. அடுத்தது ஹெச்எஸ்சி, அதே தான், அங்கே தான் படிச்சிருக்காங்க, அதையே காப்பி பேஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுவும் ஸ்டேட் போர்டு தான். ஸ்டேட் போர்டு 2001 to 2002, 2 வருஷம்ல. 2001 ஒரு ஐஃபன் போட்டு 2002. ஓகேங்களா. அடுத்தது பிஏ, B.A ஹிஸ்ட்ரி, HIS TORY ஹிஸ்டரி. ஓகே. அடுத்தது இது என்ன, யூனிவர்சிட்டி வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் காலேஜ், தஞ்சாவூர் பெரியார் காலேஜ், சென்னை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். லாஸ்ட் வரணும்னா எண்டு, ஆர்ட்ஸ் அண்டு, ஈஸியாக முடியும், CIENCE. ஓகேங்களா. அடுத்தது இது என்ன, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2003 to 2005ன்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை, 85%. 85%. இது வந்து 65%. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி திரும்பவும் அப்படி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே செல் அலைன்மெண்ட் வரும், சென்டருக்கு போயிடலாம், எல்லாம் உங்களுக்கு சென்டர் ஆகிடும். ஓகேங்களா. பார்க்க கொஞ்சம் லிஜிபிளாக அழகாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது இன்னொன்று, குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் போடலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்,
டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், சீனியர் பாஸ்ட். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். சரி, பாஸ்ட் எதுனாலும் வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, அடுத்து டெக்னிக்கல் டேலி, ப்ரைம் டேலி, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் இங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு 1.5 வச்சுக்கலாம், அல்லது இதே இருக்கட்டும். இதில் வச்சுட்டு 1.5 வச்சுட்டு ரிமூவ் ஸ்பேஸ், இதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ரிமூவ் ஸ்பேஸ் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, இதில் இப்போல்லாம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி இது புல்லட்ஸு ஏதாவது ஒன்று வச்சிடுறீங்க. சரி, ஓகேவா. அடுத்தது ஹாபீஸ், அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். நான் என்ன சொன்னேன், இப்போ ஹாபீஸ் இதை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி ஹோம் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஹாபீஸ் ஃபுல் கேப்ஸ், ஸோ பிபிஐஇஎஸ். ஹாபீஸ் என்ன பண்ணுறீங்க, வாட்சிங் நியூஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், playing football. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு புல்லட்ஸ் வந்து வேறு கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது கொடுத்தீங்களா, இப்போ இதை மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இது போட்டிங்க. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ், ஹாபீஸ்க்கு அப்புறம் ப்ரீவியஸ் இங்கே போடுறீங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தாலும் ஒரு 2 பேஜாவது வரணும். அவங்க என்ன பிஏ தானே, அதனால் இதெல்லாம் எடுத்துருவோம். பிஏங்கிறதுனால அவங்களுக்கு என்ன போடுவோம் அப்படின்னா, ஒர்க்டு அஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், in A to B. To be finance corporation, finance company, at Chennai. From எப்போ முடிச்சாங்க, 2005 2008 to
2010. அதே இங்கேயே அதை காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஹோம் கொடுத்தீங்கனாலே இது காப்பி ஆகிடும். திருப்பி எண்டுக்கு போயிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஒர்க்குடு ஆஸ் ஏ, அடுத்தது வந்து இது ஒர்க்குடு ஆஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஆஃபீஸ் ஸ்டாஃப் இன் Private Limited at Chennai. 2012 to till date 2020 2021. இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கும் ஏதாவது கொடுத்துடலாம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து அது 2 கொடுத்துட்டோமா, இது கூட கொடுத்துடலாம், டிக்கு அந்த மாதிரியே ஏதாவது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, டிக்ளரேஷன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, டெக்னாலஜிஸ், ஹாபீஸு எல்லாம் போட்டுக்கிட்டோம். இப்போ டிக்ளரேஷன், அவ்வளோதான். டிக்ளரேஷன் இதையே எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு வச்சுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷிஃப்ட்டு ஹோம். அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்துக்கணும். வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, இது மட்டும்தான். இதை எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா கண்ட்ரோல் V, அதை எடுத்துருங்க. கண்ட்ரோல் V நன்னா இருந்தால் போதும், போல்டு கொடுக்க வேணாம். கண்ட்ரோல் V. அடுத்தது இது எல்லாம், இது மேலே இருக்கிறது வேணா இருக்கட்டும், இது எல்லாமே கண்ட்ரோல் Vயை எடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதை கூட இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு, இங்கே பாருங்கள், லெஃப்ட் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் L அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த சைடு இங்கேருந்து இது சென்டருக்கு வச்சுருக்கோமா, இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா நடுவில் தான் நிற்கும். அப்போ என்ன செய்யணும், கண்ட்ரோல் +L கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்துடும். இங்கே கண்ட்ரோல் V அந்த காப்பி பண்ணதை போட்டிங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேப் அடிச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு I hereby above information true to the best of my knowledge. நம்ம கொடுக்குறோம் கன்ஃபர்மேஷன். நான் இதை சொன்னதெல்லாம் நான் சொன்ன வரையிலும் உண்மை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், யுவர்ஸ் ட்ரூலி இங்கே போயிட்டு இங்கே நம்ம என்ன செய்கிறோம், அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறீங்களா, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டு ஒரு கோலன் போட்டு ஏதோ 12/6 ஏதோ 12/6 இப்போ தானே அவர் கொடுக்குறாரு. அப்போ எது வரையிலும் வேலை 12/6 2012 வரையிலும் வேலை 21 வரையிலும்
12/6/2022 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிளேஸ் விழுப்புரம், LUPURAM, விழுப்புரம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், இது கடைசியாக தான் வரணும். அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இப்படி டேப் வச்சு தள்ளிட்டு ஒய் மட்டும்தான் கேபிட்டல், URS என்ன பண்ணுவோம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ், ஃபெய்த்ஃபுல்லி, FAITHFULLY. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறோம், சைன் போடுற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு கே சேகர் SEKAR, ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை என்ன பண்ணுறோம், இப்படி போய் கொஞ்சம் மெல்லமாக நவுத்தி விட்டுக்கிறோம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியும் கொஞ்சம் தள்ளிக்கலாம், இதையும் அப்படி தள்ளிக்கணும். இதுதான் ஸ்டூடெண்ட் 2 பேஜில் உங்களுக்கு இப்போதைக்கு உள்ளது. இது போதுமானது. அப்புறம் இப்போல்லாம் நிறைய பேர் பல டிசைனில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன, நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன, நம்மளோட எஜுகேஷ்னல், நம்ம ஃபோன் நம்பரு, நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்பா பேர், ஊர், அட்ரெஸ்ஸு, இதில் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போர்டு இதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஹாபீஸ் என்ன, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்புறம் இதுதான் டிக்ளரேஷன். இதுவே அப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அவங்களோடது. இதுவே போதுமானது, 2 பேஜுக்கு இதுவே போதுமானது. இதுக்கு மேலே வேணால் பாஸ்போர்ட் டீட்டெயில் கொடுக்கலாம், இன்னும் ஃபாரின் போன டீட்டெயில் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷன், கிரியேட் எ ரெஸ்யூம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவு எங்கே, நான் என்னோடய சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் ரெஸ்யூம் மாடல். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 15வது அந்த கொஸ்டினில் 3வது சப்டிவிஷன், ப்ரிப்பேர் எ கார்ப்பரேட் சர்க்குலர் லெட்டர். ஒரு கார்ப்பரேட் சர்க்குலர் லெட்டர் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இன்வைட்டிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் டு அட்டெண்ட் த ஆனுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கார்ப்பரேட் லெட்ரு. இப்போ வாங்க எப்படி டைப் பண்ணுவோன்னு பார்ப்போம். அதே போல் தான் விண்டோஸ் கீ 6, வின்வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக செய்கிறோமோ அந்த அளவுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு லெட்டரை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன், எப்படி அடிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ நோட்டீஸ் ஆஃப் த கம்பெனி, நோட்டீஸ் ஆஃப் மீட்டிங், அந்த மீட்டிங்கோட நோட்டீஸ் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட பேர். இதை என்ன பண்ணிக்கிறோம், Ctrl E கொடுத்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் போல் இருக்குது, அதையும் நான் செலக்ட் பண்ணி Ctrl E கொடுத்து அதையும் சென்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பார் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, டேட்டை கூட நான் என்ன பண்ணலாம், இங்கே கட் பண்ணி இங்கேயே போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி டேபால் தட்டி அந்த சைடில் கூட போட்டுக்கலாம் டேட்டு. அப்புறம் நோட்டீஸ், மெயினானது நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த மீட்டிங்கை பற்றிய நோட்டீஸ். Ctrl E கொடுத்து சென்டர் பண்ணிக்கிறேன், Ctrl B கொடுத்து போல்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணி எத்தனாவது செகண்ட் போர்டு மீட்டிங், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் மீட்டிங் எத்தனை மணிக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் வரணும், மீட்டிங்கை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நோட்டீஸ். அடுத்தது அந்த மீட்டிங்கை யார் வந்து இது பண்ணி கோஆர்டினேட்டர் அப்படின்னு கேட்குறது வந்து தாஹிர் யூசன். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதை செலக்ட் பண்ணி Ctrl R, ரைட் சைடு வந்துடுதா, Ctrl R ரைட் சைடு வந்துடும், ரைட் அலைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செக்ரட்டரி,
ஒரு 4 ஸ்பேஸ் விட்டு செக்ரட்டரி, செக்ரட்டரின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ அவரோட பேர் அந்த இது செக்ரட்டரி ஆர் சைன் பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மீட்டிங்கோட மெயின் பாயிண்ட்டே, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு இந்த மீட்டிங்கோட மெயின் பாயிண்ட்டே என்னன்னா, அந்த மீட்டிங்கில் பேச போகிறது ஒரு முடிவெடுக்கிறது. அஜெண்டாங்கிறது அந்த மீட்டிங்கோட முடிவு. இது சென்ட்ரல்லையும் வச்சுக்கலாம், நம்ம சென்ட்ரே பண்ணிப்போம். கண்ட்ரோல் பி கொடுத்து போல்டு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து சென்ட்ரு வச்சுருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் யூ கொடுத்து அண்டர்லைன் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டூடெண்ட், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த மீட்டிங்கோட இது ரொம்ப ஸ்பேஸ் வேணாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்னென்ன நம்ம எடுக்கிறோம் முடிவுகள், அப்ரூவல் ஃபார் மினிட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் மீட்டிங்கு, அப்புறம் வந்து ப்ரொவிஷன், ப்ரொவிஷன், பே ஸ்ட்ரக்சரு, அப்புறம் டிஸ்கஷன், ஷேரை பற்றி டிஸ்கஷன், ஏதாவது அதர் இஷ்யூஸ் வந்தால், அப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுக்குறோம். ஒரு அழகாக புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுக்கிறோம். இப்போ இது எவ்வளோ விடுறோம், 2 ஸ்பேஸ் கூட விடலாம், ஏன்னா அர்ஜென்டாலில் இதுதானே முடிவுகள். அதனால் இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். இந்த இது தான் வந்து சர்க்குலர் இன்வைட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னு இருக்குது. இதையும் என்ன பண்ணலாம், ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்குது, லைன் ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஒரு 1.5 லைன் வச்சுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ரக்சராக இருக்கணும். சம்டைம்ஸ் இங்கே போட்டிருக்கிறது சைன் கூட இந்த இந்த மீட்டிங் கோஆர்டினேட்டர் வந்து இங்கே கூட கீழே கூட போட்டுக்கலாம், இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 15th இதோட வேர்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் நமக்கு எக்ஸல் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்பில் நோட்டீஸ் ஃபார் மீட்டிங் அஜெண்டா ஃபார் மீட்டிங் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.